கைஸ் வெல்கம் டு சோனியா லைஃப் ஸ்டைல். தோசை மாவு கூட கொஞ்சம் ரவையை மிக்ஸ் பண்ணி கலந்து தோசை ஊற்றி பாருங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தென் வந்து பார்த்தினாக்கா அதுக்கு ஒரு பொட்டுக்கடலை சட்னி தான் அரைச்சேன். அதுக்கு கொஞ்சமாக தேங்காய், பொட்டுக்கடலை, காஞ்ச மிளகா, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு அப்புறம் அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தினாக்கா ஒரு பருப்பு பொடி செஞ்சேன். அதுக்கு வந்து 50 கிராம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம் பருப்பு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அப்புறம் எள்ளு கொஞ்சோண்டு, காஞ்ச மிளகா தேவையான அளவு, அப்புறம் கறிவேப்பிலை தேவையான அளவு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஆற விட்ட பிறகு ஒரு மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரைண்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து பருப்பு பொடியை கூட ஆயிலை வந்து ஹீட் பண்ணி, அதான் குழம்புக்கு செய்கிறது இல்லைங்களா, குக்கிங் ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணி நம்ம வந்து அதை கூட கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் நசுக்கி போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு பொடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். என்னோடய சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகேங்களா? உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம். பை கைஸ்.